எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ரணிலை படுகொலை செய்யுமாறு வந்த தகவலால் பரபரப்பு, சிஐடியின் அதிரடி. ரணிலின் தற்போதைய உடல்நிலை, வைத்தியர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ரணிலுக்கு 20 வருடம் சிறை தண்டனையா, சட்டத்தரணி வெளியிட்ட உண்மை. வைத்தியசாலையில் இருந்து ரணில் வெளியிட்ட அதிரடி கோரிக்கை, வெளியான தகவல். ரணிலை பார்வையிடச் சென்றாரா பிரதமர் ஹருணி அமரசூரிய, வெளியான தகவலால் பரபரப்பு. திடீரென யாழ்ப்பாணம் பெறும் ஜனாதிபதி அனுர, வடக்கில் இருந்து ஆரம்பமாகும் புதிய திட்டங்கள். கொழும்பில் தொழிலதிபரை கடத்தி மிரட்டிய சீன நாட்டவர்கள், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். வித்தியா படுகொலை குற்றவாளிகளுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொலை செய்யுமாறு சமூக ஊடகங்களில் வெளியான ஒரு பதிவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கடுவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன் உள்ளிட்ட சிலர் இன்று சிஐடிக்கு முறைப்பாடு அளித்தனர். பிரபாத் தர்ஷன் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது, வைத்தியசாலையில் இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய கோரி சமூக ஊடகங்களில் செய்தி பரப்பப்பட்டுள்ளது. அதற்கான காரணிகளை உடனடியாக கண்டறிந்து கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாளைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்த போதிலும் அவரின் உடல்நிலை காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என கொழும்பு தேசிய வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாவது, ரணில் விக்ரமசிங்கவிற்கு அடுத்து வரும் 3 நாட்கள் மருந்து மற்றும் ஓய்வு அவசியம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முந்தைய தினம் ஏற்பட்ட நீரிழப்பு காரணமாக அவரின் இதய துடிப்பு அதிகரித்தது என்றும், மருத்துவ பரிசோதனைகளில் தலைவலி மற்றும் சிறுநீரக அளவுருக்கள் அதிகரித்துள்ளன என்றும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடும் என ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூஆர் த சில்வா தெரிவித்துள்ளார். இணையதளத்திற்கு வழங்கிய தொலைபேசி உரையாடல் ஒன்றில் அவர் கூறியதாவது, பொது சொத்துக்கள் மோசடி தொடர்பான வழக்குகள் குற்றத்தின் தன்மையை பொறுத்து 20 வருடங்கள் வரை சிறை தண்டனைக்கு வழிவகுக்கின்றன. ஆனால் அரச பணம் மோசடி செய்யப்படவில்லை என்றாலும் வீணாக்கப்பட்டது நிரூபிக்காமல் விடப்பட்டாலும் குற்றவியல் சட்டம் 386 முதல் 388 வரை உள்ள பிரிவுகளின் கீழ் இரு தரப்பும் சமரசம் அடைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் விளக்கினார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தது சாதாரண சட்டத்தின் கீழான வழக்கு அல்ல, பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் எனப்படும் விசேட சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், நீதவான் விசேட காரணங்களை கருத்தில் கொண்டு பிணை வழங்க அதிகாரம் பெற்றிருப்பதாகவும் சட்டத்தரணி த சில்வா குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விக்ரமசிங்கவை நேற்று காலை மூத்த அரசியல்வாதிகள் சந்தித்த போது அவர் இந்த அழைப்பை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் விக்ரமசிங்கவின் விடுதலையை கோரி ஒன்றிணைவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அதேவேளை சில எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவையும் சந்தித்து தங்கள் கவலைகளை பகிர்ந்துள்ளனர். சமூக ஊடகங்களில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் ஹருணி பார்வையிட்டதாக செய்திகள் பரவின. ஆனால் இந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என பிரதமர் காரியாலயம் உறுதி செய்துள்ளது. நீதி உத்தரவின்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சென்று பார்வையிட்டார். இதனால் சமூக ஊடகங்களில் பரவிய பொய்யான செய்திகள் பிரச்சாரம் செய்யப்படும் அபாயத்தை கையாள அதிகாரிகள் மக்கள் அனைவரையும் உண்மையான தகவலை மட்டுமே நம்புமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்பட உள்ளதாகவும், இது எதிர்வரும் 1ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் யாழ் மாவட்ட செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் அமைச்சர் கூறியதாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 1 வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றன. அதன்படி ஜனாதிபதி 1ஆம் திகதி யாழ்ப்பாணம் வருகை தந்து முதலில் மண்டை தீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை முன்னெடுப்பார். பின்னர் யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தையும் திறந்து வைத்து மக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளையும் ஆரம்பித்து வைப்பார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மயிலிட்டி துறைமுகத்திற்கு சென்று அங்கு துறைமுக அபிவிருத்தி பணிகளையும் ஆரம்பித்து வைப்பார். இதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி நூலகத்தை பார்வையிடுவதோடு சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்கள் மறுநாள் அதாவது 2ஆம் திகதி ஜனாதிபதி முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்கிறார்.
அங்கு வட்டுவாகல் பால புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைப்பதோடு தென்னை முக்கோண வலய செயற்திட்டத்தையும் ஆரம்பிக்க உள்ளார். எமது அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்துள்ளதால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்திக்கென நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா குறிப்பிட்டார். சீன நாட்டு நபர்கள் குழு ஒன்று கொழும்பில் உள்ள ஒரு சீன தொழிலதிபரை கடத்தி USDT கிரிப்டோ கரன்சி மூலமாக சுமார் 60,000 அமெரிக்க டாலர்கள் அதாவது 180 மில்லியனை அபகரித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி கொள்ளுப்பட்டிய காவல்துறை தெரிவித்துள்ளதாவது, பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் RAD மேல் மாவட்டத்தில் ஹீவா ஹை என்ற கடையை நடத்தி வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 9 மணியளவில் அவர் ஒரு காரில் கட்டாயமாக கடத்தப்பட்டார். பின்னர் ஒரு நாள் முழுவதும் ஒரு இடத்தில் அடைத்து வைத்து பணம் அபகரிக்கப்பட்ட பின் சனிக்கிழமை வீதியோரத்தில் விட்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் தற்போது நரேன்பிட்டிய தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை காவல்துறை நேற்று மாலை அவரது முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன, நீதிபதிகள் அச்சல வெங்கப்புலி, சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற மூவர் கொண்ட அமர்வில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. குற்றவாளிகள் சார்பில் வழக்கறிஞர் தமிழ் மொழிபெயர்ப்புகளை பெற 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதால் விசாரணைக்கு முன்கூட்டிய திகதி வழங்குமாறு கோரினார். அதன்படி நீதிமன்ற விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 2015ஆம் ஆண்டு 18 வயது மாணவி வித்யா கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2017ஆம் ஆண்டு சுவிஸ்குமார் உட்பட்ட 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளிகள் தங்களை விடுவிக்க கோரி மேல்முறையீடு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.